வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் 2 ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் மார்க் ப்ராப்ளம் தான் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்றத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? ரகுராம் purchased 2000 equity shares at rupees 10 on 10/10/1997. The company offered him 500 bonus shares on 10/4/1998. He sold 500 bonus shares on 20/12/2022 at rupees 60 per share. Ascertain the taxable capital gain in the following situation. பாருங்கள், ரகுராமன்றவர் 2000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு 97ல். அவருக்கு பார்த்திங்கன்னா 98ல் 500 போனஸ் ஷேர் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போனஸ் ஷேரை 2022ல் சேல் பண்ணுறாரு. அந்த 500 போனஸ் ஷேரை 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாரு. ஓகே, இப்போ நமக்கு 2 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுபடி நம்மளை ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அசர்டெயின் த டாக்ஸபிள் கேபிட்டல் கெயின் இந்த ஃபாலோயிங் சுச்சுவேஷன். ஓகே, இதுக்கு சிஐஐ ஓகே இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுச்சுவேஷன், த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 வாஸ் rupees 40,000. ஓகே, ஃபஸ்ட்டு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 2001ல் வந்து 40,000 சொல்லியிருக்காங்க ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. அதுக்கப்புறம் த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆன் 1/4/2001 வாஸ் rupees 15,000. 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா கேபிட்டல் கெயின் எவ்வளவு கண்டுபிடிக்கணும், அண்ட் 15,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூனா கேபிட்டல் கெயின் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இந்த கேபிட்டல் கெயினில் வந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பர் ஷேருக்கு கொடுப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40,000 அப்படின்னு மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த மொத்தமாக கொடுத்துருக்க இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து நம்ம வந்து 2 விதமாக அசம்ஷன் வந்து கொடுக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2000 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 ருபீஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை இந்த 2000 ப்ளஸ் இந்த 500 ரெண்டும் சேர்த்து 2500 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூன்ட்டு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, இது பார்த்திங்கன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூ நமக்கு வந்து 1/4/2001க்கு முன்னாடி இருக்குது. அப்போ நம்ம வந்து இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்கணும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ்க்கு. ஆனால் அதுக்கப்புறம் டேட், ஐ மீன் 1/4/2001க்கு அப்புறமா இந்த போனஸ் ஷேர்ஸ் அக்வயர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூ காஸ்ட் எதுவுமே நம்ம பார்க்க வேண்டாம், நில் தான் எடுக்கணும் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன். ஸோ இந்த கேஸ் அப்படின்னும் போது போனஸ் ஷேர்ஸ் எப்போ கிடச்சிருக்கு பாருங்கள், 1/4/2098ல் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு வந்து என்ன இதுக்கு ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் நம்ம காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனாக எடுக்கணும். ஓகே, இப்போ இந்த ஃபேர் மார்க்கெட் வேல்யூ இந்த 40,000 அப்படியே எடுக்கிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா இது மொத்த அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, பர் ஷேரோட வேல்யூ கொடுக்கல. அப்போ நம்ம பர் ஷேரோட வேல்யூ எவ்வளோன்றது கேல்குலேட் பண்ணணும். ஓகே, அது வந்து இந்த 40,000 பிகாஸ் போனஸ் ஷேர்ஸை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்க போகிறதில்ல. இது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் போனஸ் ஷேர்ஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்குற ஷேர்ஸ் தான் போனஸ் ஷேர்ஸ்ன்றது. அதனால தான் இந்த 40,000 வந்து நம்ம வந்து 2000 ஷேர்ஸோட வேல்யூன்னு எடுத்துக்கலாம், இல்லை 2500 ஷேர்ஸோட வேல்யூன்னு எடுத்துக்கலாம். 2 அசம்ஷன் படியும் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். எஸ், பாருங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் அசம்ஷனில் இந்த 40,000 வந்து இந்த 2000 ப்ளஸ் 500 2500 ஷேர்ஸ்க்கும் 40,000 ருபீஸ் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்ட்டு அசியூம் பண்ணி போடலாம். எஸ், அப்போ பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ் 500 2500. அப்போ 40,000 டிவைடட் பை 2500 போட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும், 16 ருபீஸ் வரும். ஓகே, அப்போ ஒரு ஷேரோட வேல்யூ 16 ருபீஸ் அப்படின்ற பேசிஸில் ஒர்க் அவுட் பண்ணலாம் முதல்ல. ஓகே, பாருங்கள், சேல் ப்ரைஸ் போட்டுக்கலாம். போனஸ் ஷேர்ஸை சேல் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ 500 ஷேர்ஸ் 60 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. 500 × 60 ஓகே 30,000. இப்போ இது காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணணும், அதுக்கு இண்டெக்ஸ் பண்ணணும் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கண்டுபிடிச்சி. ஓகே, இப்போ 500 ஷேர்ஸ் இன்ட்டு 16 இன்ட்டு இண்டெக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2022-23க்கு 331 டிவைடட் பை 100. இதுதான் வந்து 1/4/2001 வருது. அதனால் நம்ம வந்து அதை டிவைடட் பை 100 போடுறோம். பாருங்கள், இந்த 16 எப்படி வந்தது தெரிஞ்சுதா? 40,000 ஃபேர் மார்க்கெட் வேல்யூ, அந்த 40,000 டிவைடட் பை 2000 ப்ளஸ் 500 2500 ஷேர்ஸ்க்கு, அப்போ 16 கிடைக்கிது. ஓகே, அப்போ அதை போட்டோன்னா 26,480 வருது. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா
கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 3520. இப்போ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 15,000 வச்சு போடலாம். இங்கே இது 40 வச்சு போட்டோம் இல்லையா, இது இப்போ 15 வச்சு போடலாம். 15 வச்சு போட்டாலும் சேல் கன்சிட்ரேஷன் அதே தான். சேல் கன்சிட்ரேஷன் எழுதிக்கலாமா, 500 × 60 தான் போட்டாச்சு. அடுத்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் போடும்போது 15,000 டிவைடட் பை 2,500, அது எவ்வளோ வருது, 6 வரும். ஓகே, அப்போ 500 × 6 × 331 டிவைடட் பை 100 பார்த்தீங்கன்னா 9,930. 30,000ல் 9,930 போயிடுச்சுன்னா பாருங்கள், கேபிட்டல் கெயின் 20,070. புரியுதா? இது ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் இந்த 40,000ன்றது 2,500 ஷேர்ஸோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஓகே, எஸ். இப்போ இந்த 40,000 2,000 அப்படின்ற ஷேர்ஸ்க்கு வச்சு போடலாம். பிகாஸ் போனஸ் ஷேர்ன்றது பைசா கொடுத்து வாங்க போகிறது இல்லை. ஓகே, அதனால் 2,000 ஷேர்ஸ்க்கு இந்த 40,000 வச்சு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2,000 அப்படின்னும் போது 40,000 டிவைடட் பை 2,000 போட்டோன்னா 20 வருது. அப்போ 500 × 20 × 331 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா 33,100 வருது. அப்போ அதில் வந்து கேபிட்டல் கெயின் 3,100 வருது. ஓகே, 15,000க்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். ஓகே, இப்போ புரிஞ்சுதா? கேபிட்டல் கெயின் பார்த்தீங்கன்னா 20,070. இப்போ Mr. Amarnath received the following gift during the previous year 22-23. Compute his taxable income from other sources. இப்போ பார்த்தீங்கன்னா அமர்நாத்தோட கிஃப்டெல்லாம் ரிசீவ் பண்ணியிருக்காரு. யார் யார்கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கார் பாருங்கள். ₹22,000 as gift from his brother, ₹10,000 as gift from his mother, ₹30,000 as gift from his friend, ₹40,000 as gift from his neighbor, ₹1 lakh as gift by a will from his grandfather. இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் உங்களோட ரிலேட்டிவ் கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னா இட் இஸ் எக்ஸம்டட். ஓகே, ரிலேட்டிவ்ன்றது யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக நம்ம வந்து பார்த்தாச்சு. அதில் வந்து ரிலேட்டிவ்ன்றது நமக்கு நார்மலாகவே தெரிஞ்ச ரிலேட்டிவ் அப்படின்னா நமக்கு பார்த்திங்கன்னா பிரதர், சிஸ்டர், பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்கெல்லாம் இல்லையா. இது வந்து ஸ்பௌஸோட பிரதர், சிஸ்டர், ஓகே, ஸ்பௌஸோட மதர், ஓகே, அப்புறம் வந்து அவங்களோட வந்து கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா. அதெல்லாமும் ரிலேட்டிவ் கேட்டகரியில் தான் வரும். அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே ரிலேட்டிவ்ன்றது இந்த பிரதர்ன்றது ரிலேட்டிவ் தான், மதர்ன்றது ரிலேட்டிவ் தான், கிராண்ட் ஃபாதர்ன்றது ரிலேட்டிவ் தான். ஓகே, அப்போ இவங்கக்கிட்டேருந்து வாங்கின கிஃப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் டேக்ஸ். ஓகே, அப்போ பார்த்தோன்னா 22,000 கிஃப்ட் ஃப்ரம் ஹிஸ் பிரதர் எக்ஸம்டட் தான். ஓகே, பாருங்கள், கிஃப்ட் ஃப்ரம் பிரதர் எக்ஸம்டட், கிஃப்ட் ஃப்ரம் மதர் அதுவும் எக்ஸம்டட், அண்ட் கிஃப்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட் இருக்குது 30,000, இது டேக்ஸபிள். ஓகே, ரிலேட்டிவில் ஃப்ரெண்டு வரமாட்டாங்க, அதனால் இட் இஸ் டேக்ஸபிள். பாருங்கள், 30,000 டேக்ஸபிளில் போட்டிருக்கோம். அப்புறம் ₹40,000 as gift from his neighbor, நெய்பர்கிட்டேருந்து 40,000 ரிசீவ் பண்ணியிருக்காங்க கிஃப்டாக. அதுவுமே பார்த்திங்கன்னா டேக்ஸபிள் தான். ஏன்னா நெய்பரும் நம்ம ரிலேட்டிவில் வரமாட்டாங்க. ஓகே, அதனால் அதையும் டேக்ஸபிள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ₹1 lakh as gift by a will from his grandfather. கிராண்ட்ஃபாதர் வந்து வில் மூலமாக 1 lakh கொடுத்துருக்காரு. ஓகே, அப்போ அது பார்த்திங்கன்னா கிராண்ட்ஃபாதரும் ரிலேட்டிவ் தான். அப்போ அதுவுமே நமக்கு என்ன ஆகிடும், எக்ஸம்ட் தான் ஆகிடும். ஓகே, கிஃப்ட் ஃப்ரம் கிராண்ட்ஃபாதர் பை வில் எக்ஸம்டட். இப்போ டேக்ஸபிள் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 30 + 40 70,000 தான் டேக்ஸபிள். ஓகேவா? அப்போ இந்த கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கேஷ் கிஃப்டாக இருக்கும், மூவபிள், இம்மூவபிள், அது மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் இருக்குது. அதோட ப்ரொவிஷன்லாம் நம்ம டீட்டெயில்டாக பார்த்தாச்சு. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த கிஃப்ட் ட்ரீட்மெண்ட்லாம். அண்ட் ரிலேட்டிவ்ன்றது யாருன்னு தெரிஞ்சாதான் நம்ம அவங்கக்கிட்டேருந்து வாங்குகிற அமௌண்ட் டேக்ஸபிளாக இல்லையா அப்படின்றத வந்து நம்ம பார்க்க முடியும். இப்போ இதுவே வந்து நான் ரிலேட்டிவ், அதாவது ரிலேட்டிவ் இல்லை, நம்ம வாங்குகிற கிஃப்ட்டு ரிலேட்டிவ் கிட்டேருந்து இல்லை, வேறு இந்த மாதிரி ஃப்ரெண்டு, நெய்பர் அப்படின்னு இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிகேட் 50,000 இருந்துச்சுன்னா எக்ஸம்டட், அதுக்கு மேலே போனால் தான் அதுவும் டேக்ஸபிள். இந்த கேஸில் பார்க்கும்போது 30 + 40 இது 70 ஆயிடுச்சு இல்லையா. அக்ரிகேட்டுன்னா எல்லாத்தையும் சேர்த்து தான், இண்டிவிஜுவலாக ஒவ்வொன்றுத்துக்கும் பார்க்கக்கூடாது. கிஃப்ட் ஃப்ரம் ஃப்ரெண்டு 50,000க்கு மேலே இல்லை, அதனால் இது எக்ஸம்டட் அப்படி சொல்லக்கூடாது. ஓகே, கிஃப்ட் ஃப்ரம் ஃப்ரெண்ட்
நெய்பர் ரெண்டுத்தையும் சேர்த்து அக்ரிகேட் அமௌண்ட் வந்து 50,000க்கு எக்ஸீட் ஆச்சு அப்படின்னா இட் இஸ் டேக்ஸபிள். இதுவே 50,000க்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது எக்ஸம்டட். ரிலேட்டிவ் கிட்டேருந்து வாங்கினா எவ்வளோ அமௌண்ட்டுனாலும் எக்ஸம்டட். இதுவே நான் ரிலேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அப் டு 50,000 இட் இஸ் எக்ஸம்டட். அதுக்கு மேலே போச்சுன்னா இட் இஸ் டேக்ஸபிள். ஓகே, அதனால தான் இங்கே 70,000 இஸ் டேக்ஸபிள் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் அமர்நாத். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். கம்ப்யூட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஃபார் த ப்ரீவியஸ் இயர் 22-23. Amount won from lottery 80,000, betting on horse racing 8,000, amount received from lottery 63,000, betting on horse racing 42,000, income from lottery rupees 1,800, betting on horse racing 1,000. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து லாட்டரி வின்னிங்கும் அண்ட் ஹார்ஸ் ரேஸ் வின்னிங்கும் தான் இருக்குது. இதில் வந்து எப்படி நம்ம இதை ட்ரீட் பண்ண போகிறோன்றது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த பார்ட் ஏல கொடுத்துருக்கு இல்லையா, இந்த ஏ கிளாஸிஃபிகேஷனில் அமௌண்ட் 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் 1 கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் க்ராஸ் அமௌண்ட்டுன்னு அர்த்தம். ஓகே, அவ்வளோ அமௌண்ட்டு தான் வின் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அதனால் அதை அப்படியே நம்ம வந்து இன்கமாக எடுத்துக்க முடியும். ஓகே, ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அமௌண்ட் ரிசீவ்டுன்னு அர்த்தம் என்னென்னா டேக்ஸை சப்ராக்ட் பண்ண பிறகு அவங்க ரிசீவ் பண்ணுற அமௌண்ட்டு இந்த லாட்ரிக்கும் இந்த ஹார்ஸ் ரேசிங்க்கும் 63,000 42,000 வாங்குகிறாங்க. ஓகே, அந்த அமௌண்ட் 1ன்றது அவங்க வின் பண்ண மணி, வின் பண்ண அமௌண்ட்டு. ஓகே, கிராஸ் அமௌண்ட்டு. இந்த அமௌண்ட் ரிசீவ்டுன்றது என்னென்னா கிராஸ் அமௌண்ட்லேருந்து டேக்ஸை மைனஸ் பண்ணி நெட் அமௌண்ட்டு தான் இந்த அமௌண்ட் ரிசீவ்டுன்றது. வித்தியாசம் புரியுதா? அது கிராஸ், இது நெட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு சிம்பிளாக இதுவும் பார்த்தீங்கன்னா கிராஸ் அமௌண்ட்டு தான். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், நமக்கு இன்கம் எவ்வளோன்னு தேவை. அந்த இன்கம்ன்றது என்னென்னா கிராஸ் அமௌண்ட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். நெட் இருந்துச்சு அப்படின்னா அதை கிராஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி கிராஸ் அமௌண்ட் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்காங்க, இன்கம் வந்திருக்கு அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். எஸ், இப்போ போடலாமா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம், 5 மார்க்கில் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரியோட அமௌண்ட் வின்னிங் 80,000, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஓகே, லாட்ரி வின்னிங் 80,000. பெட்டிங் ஆன் ஹார்ஸ் ரேசிங் இதுவும் அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 80 + 8 88,000 தான் இந்த ரிசீவ் பண்ணுறாங்க இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸாக. அடுத்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இது நெட்டுன்னு சொன்னேன் இல்லையா. இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த கேஷுவல் இன்கம் சொல்லுவாங்க இது எல்லாத்தையும். அதாவது லாட்ரி வின்னிங், ஹார்ஸ் ரேஸு இதெல்லாம் கேஷுவல் இன்கம். இதுக்கு டேக்ஸ் ரேட் எவ்வளவு அப்படின்னா 30%. அதாவது இங்கே கொடுத்துருக்க 63,000ன்றது 30% போக 70%ஓட வேல்யூ இது. ஓகே, கிராஸ்ன்றது 100%, டேக்ஸ்ன்றது 30%, நெட்டுன்றது அந்த 100ல் 30 போயிடுச்சுன்னா 70 தான் நெட்டு. இங்கே இருக்க 63,000ன்றது நெட் அமௌண்ட். அப்போ நம்ம இதை கிராஸ் அப் பண்ணணும். அப்போ எப்படி பண்ணுறது? 63,000 × 100 / 70 பாருங்கள். ஓகே, 70ஓட வேல்யூ 63,000, 100ஓட வேல்யூ வேணும், ஏன்னா நமக்கு கிராஸ் அமௌண்ட் வேணும். அதனால் 63,000 × 100 / 70 போட்டோன்னா கிராஸ் வந்து 90,000. ஓகே, இவ்வளோ பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்கிறது 90,000, ஆனால் ரிசீவ் பண்ணது 63,000 டேக்ஸ் போக. அதே மாதிரி தான் பெட்டிங் ஆன் ஹார்ஸ் ரேசிங் 42,000 இருக்கா. இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு நெட் அமௌண்ட்டு தான், 30% டேக்ஸ் போன பிறகு. அப்போ 30% டேக்ஸ்க்கு முன்னாடி என்ன அமௌண்ட்டுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 42,000 × 100 / 70 பாருங்கள். 42,000 × 100 / 70 60,000 வந்துருச்சு. அப்போ மொத்தம் எவ்வளவு அப்படின்னா இது ஒரு 90, இது ஒரு 60, 1,50,000 தான் வின்னிங். ஓகே, அடுத்து தேர்டு இது பார்த்திங்கன்னா லாட்ரி 1,800. இது கிராஸ் அமௌண்ட்டே தான். இதை நம்ம நெட்டு பண்ண வேண்டியது, கிராஸ்அப் பண்ண வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நெட் இருந்தால் மட்டும்தான் கிராஸ்அப் பண்ணணும். அப்போ 1,800 அப்படியே போட்டுக்கலாம். ஹார்ஸ் ரேஸ் பார்த்திங்கன்னா 1,000, இதுவும் அப்படியே போட்டுக்கலாம். மொத்தம் பார்த்திங்கன்னா 2,800. அப்போ இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 88 + 1,50,000 + 2,800. மொத்தமும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் தான். எவ்வளோ பாருங்கள், 2,40,800. புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். 5 மார்க் ரொம்ப சுலபமாக வாங்கிடலாம் இந்த சாப்டர் மூலமாக. எஸ்,
Mr. Desi deposited rupees 2 lakh each as fixed deposit in the name of his 3 children. தேசின்றவர் 2 lakh rupees வந்து அவரோட 3 children பேரில் டெபாசிட் பண்ணியிருக்காரு. இன்ட்ரெஸ்ட் earned from that deposit during the previous year 22-23 was rupees 16,000 each. ஒவ்வொரு டெபாசிட்லும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 16,000 வந்து இன்ட்ரெஸ்ட் வருது. How will you treat the interest on fixed deposit? ஓகே, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் கிடைக்கிற இந்த 16,000 ஒரு குழந்தைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 குழந்தைக்கு அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. இதை எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் கொஷின். ஓகே, தேசி டெபாசிட் பண்ணியிருக்காரு 3 பசங்க பேரில், அதுக்கு வந்து 3த்துக்குமே இன்ட்ரெஸ்ட் வருது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து பேரண்ட்ஸோட இன்கமில் தான் கிளப் ஆகும். பேரண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஃபாதர் மதர், இவங்க 2 பேரில் யாரோட இன்கம் ஹையராக இருக்கோ அவங்க இன்கமில் இது கிளப் ஆகும். இங்கே நமக்கு தேசி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தேசியோட இதில் தான் இன்கமில் தான் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் டெபாசிட் வந்து கிளப் ஆகும். ஏன்னா இது வந்து சில்ட்ரன் அப்படின்றதுனால மைனர். ஓகே, மைனருக்கு வந்து நமக்கு டேக்ஸபிலிட்டி கிடையாதுன்றதுனால இது பேரண்ட்ஸோட இன்கமில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது 16,000 into 3. ஓகே, பாருங்கள் இன்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 into 3 48,000. ஆனால் இந்த இன்கம் கிளப் ஆகுது இல்லையா, அதுக்கு ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அது எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டுக்கு 1,500 அப்படின்ற பேசிஸில் நம்ம வந்து இந்த கிளப் ஆகிற இன்கம்க்கு டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஆனால் மேக்ஸிமம் எத்தனை சைல்டுக்கு பண்ண முடியும் அப்படின்னா 2 சில்ட்ரனுக்கு தான் பண்ண முடியும். இங்கே வந்து 3 பேருக்கு டெபாசிட் இருந்திருக்கு, 3 பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆனால் 2 பேருக்கு தான் வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா கிளைம் பண்ண முடியும் எக்ஸம்ஷன். பாருங்கள், 1,500 into 2 3,000 rupees கிளைம் பண்ணலாம். அப்போ 48,000ல் 3,000 போயிடுச்சு அப்படின்னா 45,000 இன்கம் வந்து தேசியோட இன்கமோட கிளப்பாக. பாருங்கள், 45,000 தான் டேக்ஸபிள் இன்கம். ஓகேவா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following details, ascertain the total income of Mr. Ganesan for the previous year 22-23. Salary of Mr. Ganesan, disabled person, is rupees 6 lakh. ஓகே, கணேசனோட இன்கம்மை அசிட்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. கணேசன்றது யார் அப்படின்னா அவர் ஒரு டிசேபிள்டு பர்சன். அவருக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அப்படின்னா 6 lakh இன்கம், சேலரி இன்கம் வந்திருக்கு. He deposited rupees 30,000 in unrecognized provident fund. He paid LIC premium rupees 65,000 on a policy issued on 15/6/16 of rupees 5 lakh. He donated rupees 25,000 to National Children's Fund by check. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்து இன்கம் 6 lakh சேலரி இன்கம், அதில் வந்து அவர் டெபாசிட் வந்து பண்ணியிருக்காரு அன்ரெகக்னைஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு ஒரு 30,000, எல்ஐசிக்கு ஒரு 65,000 ப்ரீமியம் கட்டுறாரு. பாலிசி அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னா 5 lakh. ஓகே, இப்போ இதில் பார்த்தோன்னா இவர் வந்து டிசேபிள்டு பர்சன் அப்படின்னு சொன்னதுனால இவருக்கு வந்து 15% நமக்கு வந்து கிளைம் பண்ண முடியும். ஓகே, 15% ஆர் இந்த 65,000, இது ரெண்டுத்தில் எது லெஸ்ஸோ, இதில் 15% இல்லை இந்த 65,000, இது ரெண்டுத்தில் எது லெஸ்ஸோ அதை 80Cயில் நம்ம கிளைம் பண்ணலாம். டொனேட் பண்ணியிருக்காரு சில்ட்ரன் ஃபண்டுக்கு, நேஷ்னல் ஃபண்டுக்கு, அது ஒரு 25,000, இதை 80Gயில் வந்து கிளைம் பண்ணலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் 80Uலேயே அவரால் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். ஏன்னா இவர் டிசேபிள்டு பர்சன் அப்படின்றதுனால. எஸ், போடலாமா? பாருங்கள், முதல்ல சேலரி இன்கம் 6 lakh வாங்கியிருக்காரு, அதை போட்டாச்சு. அதுக்கப்புறம் சேலரி இன்கம் அப்படின்னும் போது நம்ம ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் மைனஸ் பண்ணுவோம் இல்லையா, 50,000, அதை பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 போயிடுச்சுன்னா நெட் சேலரி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,50,000. அதுதான் இங்கே டோட்டல் இன்கம். பிகாஸ் இவருக்கு வேறு எந்த சோர்ஸ்லையும் இன்கம் இல்லை, வெறும் சேலரி இன்கம் மட்டும்தான். அதனால் டோட்டல் இன்கம் அண்ட் நெட் இன்கம் தான். ஓகே, அது மீன் நெட் சேலரி தான் டோட்டல் இன்கமாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து 80Cயில் கிளைம் பண்ணலாம். ஓகே, இதில் வந்து 15% போட்டோம் அப்படின்னா நமக்கு 75,000 வரும், இல்லை 65,000 லெஸ். இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65,000 தான் லெஸ். ஸோ அதை தான் நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் 80G படி இந்த 25,000 அப்படியே குவாலிஃபை ஆகுது, 25,000 100%. அப்போ அதை கிளைம் பண்ணலாம் 80Gயில். 80Uவில் பார்த்தீங்கன்னா 75,000 வந்து டிசேபிள்டு அப்படின்றதுனால அந்த அமௌண்ட்டை நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகே,
இப்போ 3 டிடக்ஷன் claim பண்ண முடியுது. 65 + 25 + 75 1,65,000. அப்போ 5,50,000ல் 1,65,000 போயிடுச்சு அப்படின்னா அவருக்கு taxable எவ்வளவு அப்படின்னு பாருங்கள். நெட் இன்கம், அதாவது taxable income வந்து 3,85,000. ஓகே, ஈஸியாக இருக்கு இல்லையா ப்ராப்ளம்? During the previous year ended 31st March 2023, Mr. Deva sold the following assets. Shop purchase in 2011-12 CII, okay, for rupees 40,000. Sale proceeds பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகேவா? ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணது 11-12 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 40,000 ருபீஸ்க்கு. சேல் பண்ணது 1 lakh. மிஷினரி பர்ச்சேஸ் இன் 2009-10 CII 148 for rupees 50,000. ஓகே, 50,000க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 35,000. அதோட சேல் வந்து 60,000. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஆன் 1/5/22 rupees 1,000. ஓகே, ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா 22ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1,000 ருபீஸ்க்கு தான். அதை வந்து சேல் பண்ணியிருக்கிறது 1,300. அக்ரிகல்ச்சரல் லேண்ட் பர்ச்சேஸ் இன் ஆக்ரா இன் 1999-2000 ஃபார் rupees 20,000. 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 35,000. ஓகேவா? அதோட சிஐஐ 100ன்னு இருக்காங்க. சேலில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 1,20,000. ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் பர்ச்சேஸ்டு இன் 2013-14. அதோட சிஐஐ பார்த்தீங்கன்னா 220. காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70,000. அதோட சேல் வந்து 1,50,000. மிஷினரி பர்ச்சேஸ் ஆன் 1/5/2022 ஃபார் rupees 10,000. 10,000 ருபீஸ்க்கு வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சேல் பண்ணது 12,000க்கு. டியூரிங் த இயர் he bought another house for his residence for rupees 3 lakh. கம்ப்யூட் கேபிட்டல் கெயின். பார்த்தீங்கன்னா இப்போ 6 அசட் இவர்கிட்ட இருக்குது. இந்த 6 அசட்டை பார்த்தீங்கன்னா சேலும் பண்ணியிருக்காரு. அப்போ இதில் இருக்கு கேபிட்டல் கெயின் வந்திருக்கும். ஓகே, இந்த கேபிட்டல் கெயின் என்னென்ன கேபிட்டல் கெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மும் இருக்குது, ஷார்ட் டேர்மும் இருக்குது. இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்துடும். அண்ட் இது பாருங்கள், கரண்ட் இயர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதையே வந்து சேல் பண்ணியிருக்காங்க இல்லையா, ப்ரீவியஸ் இயர்லேயே. அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்துடும். அண்ட் இந்த ஃபர்னிச்சரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி 1/5/22 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சேலும் பார்த்தீங்கன்னா 31/3. ஓகே, அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் தான். அப்போ இது 3 தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் லாங் டேர்ம் எது, ஷார்ட் டேர்ம் எதுன்ட்டு. ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது கண்டுபிடிக்க போகிறதில்ல, காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. டைரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேல்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் இதில் லாங் டேர்மில் பார்த்திங்கன்னா நம்ம சிஐஐ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அக்விசிஷன் காஸ்ட்டை மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இண்டெக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா. எஸ், இப்போ பாருங்கள், ஷாப் பர்ச்சேஸ்ன்றது நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டு தான். அண்ட் இது மிஷினரி வந்து ஷார்ட் டேர்மில் போயிடுது, ஃபர்னிச்சரும் ஷார்ட் டேர்மில் போயிடுது. அக்ரிகல்ச்சரல் லேண்டு பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் தான். அண்ட் இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸும் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் தான். இந்த மிஷினரி பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் போயிடுது. அது மாத்திரம் இல்லாமல் இவர் ஒரு ரெசிடென்ஸ் வந்து வாங்கியிருக்காரு 3 lakh ருபீஸ்க்கு. ஓகே, அப்போ இது வந்து இந்த 3 lakh ருபீஸ்க்கு வாங்கினதை நம்ம எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வர லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எக்ஸம்ஷனுக்கு நம்ம இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேல் இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணிடுறாரு இல்லையா, அதுக்கு வந்து 54ல் நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அதில் வர கேபிட்டல் கெயினுக்கு. அண்ட் பேலன்ஸ் இருக்க இந்த ஷாப்புதும் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்குமே நம்ம வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணலாம். அது என்ன செக்ஷன் அப்படின்னா 54Fல கிளைம் பண்ணலாம். ஓகே, ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னா எல்லா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்குமே வந்து 54Fல வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு ப்ரப்போர்ஷனேட் அமௌண்ட் தான் பண்ண முடியும். ஓகே, அது பார்க்கலாம் நம்ம. எஸ், இப்போ 1 by 1 போடலாமா? எஸ், பாருங்கள், ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டு நம்ம போடலாம். ஷாப்பு, அக்ரிகல்ச்சரல் லேண்டு, ரெசிடென்ஷியல் பில்டிங். சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷாப்போடது எவ்வளவு அப்படின்னா 1 lakh ருபீஸ். இப்போ இதில் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணணும். ஓகே, 40,000 தான் அக்விசிஷன் காஸ்ட். சிஐஐ பார்த்தீங்கன்னா 11-12 184. அப்போ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அப்படின்னும் போது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 331 இல்லையா. அப்போ 331 டிவைடட் பை 184 அப்படி போட்டோம்னா 71,957 வருது. ஓகே, அதாவது காஸ்ட் ஆர் எஃப்எம்பி விச் எவர் இஸ் ஹையர்.
அதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் 28,043 வருது. இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை நம்ம வந்து 54Fல பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷனாக எடுக்கலாம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ப்ரொபோர்ஷனுக்கு தான் கேபிட்டல் கெயின்ன்றது இந்த 28,043. நம்மக்கிட்ட இருக்க காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakh rupees இருக்குது. நமக்கு வந்து 1 lakh தான் வந்து இது ஆக்சுவலி வந்து நெட் சேல் கன்சிடரேஷன். ஸோ அந்த அளவுக்கே நமக்கு போதும். அப்போ இந்த மொத்த அமௌண்ட்டுமே நம்ம 54Fல வந்து எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிட முடியும். பிகாஸ் நமக்கு தேவை வந்து 28,043 தான். அப்போ அதை நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு டேக்ஸபிள் பார்த்திங்கன்னா நில் தான். ஓகே, இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கும் அதே மாதிரி சேல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் காஸ்ட் பார்த்தோன்னா இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து 20,000 ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 35,000. இது ரெண்டுத்தில் எது ஹையர் அப்படின்றத பார்த்து 35,000 தான் ஹையர். ஸோ அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். 35,000 into 331 divided by 100 போட்டோன்னா பாருங்கள் நமக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 1,15,850. ஸோ இதை மைனஸ் பண்ணால் வரது தான் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 4,150. ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா 54Fல நம்மளால் கிளைம் பண்ண முடியும் டிடக்ஷன். அப்போ 54Fல போட்டோம் அப்படின்னா 4,150 into 1,20,000 தான் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம். நெட் சேல் கன்சிடரேஷன் 1,20,000. அப்போ நம்ம ஃபுல்லாகவே இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 4,150. அப்போ நில் தான் வந்து டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின். இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங் பார்க்கலாம். பாருங்கள், 1,50,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க, அதை போட்டுக்கலாம். அண்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 70,000. அப்போ 70,000 into 331 divided by 220 அங்கே சிஐஏ கொடுத்துட்டாங்க. ஸோ 1,05,318 வருது. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 44,682. ஓகேவா, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அசட் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கோம், 3 lakhக்கு பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம 54Fல பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். அப்போ தாராளமாகவே நமக்கு இந்த 44,682 இருக்குது. ஸோ அது மொத்தத்தையும் நம்ம வந்து 54ல் வந்து எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா நில் தான். அப்போ மொத்தத்தில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸபிள் எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக நமக்கு நில் தான் வருது. எஸ், இப்போ பேலன்ஸ் இருக்க அசட் பார்க்கலாமா? அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ மிஷினரி வந்து ஷார்ட் டேர்ம், ஃபர்னிச்சர் ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் இந்த மிஷினரியும் வந்து ஷார்ட் டேர்ம் தான். எஸ், போடலாம் 1 by 1. பாருங்கள், ரிட்டன் டவுன் வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா, 60,000 தான் வந்து சேலு. அதில் வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ இருக்குன்னா அதுதான் எடுத்துக்கணும். அப்போ 35,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 25,000. அடுத்த ஃபர்னிச்சரும் பாருங்கள், சேல் ப்ரைஸ் 1,300. அதில் 1,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் 300 தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நெக்ஸ்ட்டு இந்த மிஷினரி 2 12,000 அதோட சேல் ப்ரைஸ். ஓகே, அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10,000. அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2,000. ஓகேவா, இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேக்ஸபிள் எதுவுமே இல்லை. ஆனால் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 25,300, 2,000. ஓகே, இப்போ இது மூணுமே நமக்கு வந்து டேக்ஸபிள் தான். அப்போ மொத்தம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் எல்லாம் போயிடுச்சு. வெறும் டோட்டல் கேபிட்டல் கெயின் 25 + 3 + 2. அப்போ 27,300 தான் நமக்கு வந்து டோட்டல் taxable capital gain. Okay, அது short term capital gain. The following incomes are received by Mr. Arul during the financial year 22-23. Director fee 2,000, income from agricultural land in Sri Lanka 5,000, ground rent for land in Mysore 10,000, interest on post office saving bank account 100, interest on deposit with IFCI 500, dividend from foreign company 700, rent from sublet 26,250, rent paid by Arul on the sublet house 13,000, winning from horse race 12,300, interest on securities 4,000. Compute income from other sources for the previous year 22-23. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இன்கம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில் தான் வரும். ஓகே, இப்போ வந்து இதில் எல்லாமே டேக்ஸபிளா இல்லை எவ்வளோ எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். எஸ், பாருங்கள், ஃபஸ்ட்டு டேரக்டர் ஃபீ பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் தான். அருளோட இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸ் கம்ப்யூட் பண்ண போகிறோம். அதில் டேரக்டர் ஃபீ வரும், எழுதிக்கலாம். பாருங்கள், டேரக்டர் ஃபீ 2,000. இன்கம் ஃப்ரம் அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் ஸ்ரீலங்கா. இந்தியாவாக இருந்துச்சு அப்படின்னா இது எக்ஸம்ட் ஆகிருக்கும். இது ஸ்ரீலங்காவில் தான்.
அதனால் இது taxable 5,000. ஓகே. கிரவுண்ட் ரெண்ட் ஃப்ரம் லேண்ட் இன் மைசூரில் இருக்க லேண்டில் கிரவுண்ட் ரெண்ட் வருது 10,000. இதுவும் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ 10,000 taxable. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட் 100. இது பார்த்திங்கன்னா 3,500 வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து எக்ஸம்டட் நமக்கு. இது பார்த்திங்கன்னா 100 தான். ஸோ 100மே எக்ஸம்டட் தான். பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டு 100 எக்ஸம்டட். அப்போ நெல் தான் வந்து taxable. இன்ட்ரெஸ்ட் ஆன் டெபாசிட் வித் IFCI 500. இது வந்து ஃபுல்லி taxable தான். ஓகே. டிவிடெண்ட் ஃப்ரம் ஃபாரின் கம்பெனி. ஓகேவா, இந்தியன் கம்பெனியாக இருக்கட்டும் ஃபாரின் கம்பெனியாக இருக்கட்டும், டிவிடெண்ட்டே இப்போ taxableன்னு சொல்லியாச்சு. அப்போ 700ம் taxable தான். ரெண்ட் ஃப்ரம் சப்லெட்டிங்கில் வந்து ரெண்ட் வருது 26,250. ஓகேவா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இது வராது, சப்லெட்டிங். ஓகே. ரெண்ட் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னா நமக்கு வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சாப்டரில் வரும். இது வந்து சப்லெட் தான் பண்ணுறாங்க. அதாவது அருள் வந்து ஓனர் கிடையாது, அவர் வந்து ரெண்ட்டுக்கு இருக்கார், அவர் வந்து சப்லெட்டிங் பண்ணி 26,250 வாங்குறாரு. அப்போ இது வந்து இன்கம் தான், இந்த இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸஸில். அதுக்கு இந்த ரெண்ட் பெய்ட் பை அருள் இருக்குது பார்த்தியா, அந்த சப்லெட்டிங் போர்ஷனுக்கு 13,000 அதை வந்து நம்ம எக்ஸாம் பண்ணிக்கலாம். ஏன்னா அவருக்கு வர இன்கம் 26,250, ஆனால் அவர் வந்து 13,000 பேவே பண்ணுறாரு அந்த சப்லெட் பார்ட்டுக்கு. அப்போ அதை வந்து நம்ம எக்ஸம்ஷனாக எடுத்துக்கலாம். ஓகே. அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 13,250 தான் taxable வருது. அதுக்கப்புறம் வின்னிங் ஃப்ரம் ஹார்ஸ் ரேஸ் வின்னிங் வந்து ஃபுல்லி taxable தான், 12,300 அப்படியே போட்டாச்சு. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டியும் பார்த்திங்கன்னா 4,000, இதுவுமே வந்து taxable தான். ரிசீவ்ட் அப்படின்லாம் எதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம க்ராஸ்அப் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ இதில் வந்து ஜஸ்ட் வின்னிங் அப்படின்லாம் தான் கொடுத்துருக்கறதுனால அந்த ஹார்ஸ் ரேஸ் அமௌண்ட்டும் அப்படியே எடுத்துக்கிறோம், அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டியும் அப்படியே எடுத்துக்கிறோம். 4,000 taxable. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன அமௌண்ட் வருதுன்னு பார்க்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். ஸோ 2 + 5 + 10 500 700 13,250 12,300 4,000. ஓகே. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 47,750 வருது. இதுதான் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் ஆஃப் மிஸ்டர் அருள். ஓகேவா, ஈஸியாக இருக்கு இல்லையா அந்த ப்ராப்ளம். மிஸ்டர் செந்தில் ஹேஸ் சப்மிட்டட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். கம்ப்யூட்டர்ஸ் gross total income for the previous year 22-23. Income from house property 70,000, loss from house property 25,000, income from business 40,000, loss from business 13,000, short-term capital loss 27,000, long-term capital gain 68,000, income from speculation business 20,000, loss from speculation business 50,000. பார்த்திங்கன்னா இதில் வந்து எந்தெந்த ஹெட் ஆஃப் இன்கம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் இருக்குது, பிஸ்னஸ் இன்கம் இருக்குது, கேபிட்டல் கெயின் இருக்குது. ஓகே. இப்போ பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நார்மல் பிஸ்னஸ் இருக்குது, ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார்வர்ட் ரூல்ஸ் தெரியும் இல்லையா, அதை வச்சு தான் இப்போ நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். எஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட லாஸை இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் நம்ம செட் ஆஃப் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 70,000 இருக்குது, அதை போட்டுக்கலாம். இப்போ அதில் லாஸ் இருக்குது 25,000, அதை வந்து இந்த 70,000ல் செட் ஆஃப் பண்ண போகிறோம். அப்போ 70ல் 25 போயிடுச்சு அப்படின்னா பேலன்ஸ் 45,000 இன்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா 40,000 இருக்குது, அண்ட் அதில் லாஸ் ஒரு 13,000 இருக்குது. அப்போ இந்த பிஸ்னஸ் இன்கமில் இந்த பிஸ்னஸ் லாஸை வந்து செட் ஆஃப் பண்ணலாம். பாருங்கள், இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் 40,000, அதில் இருக்க லாஸ் ஒரு 13,000, பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 27,000. இப்போ இங்கே இன்னொரு பிஸ்னஸ் இன்கம் இருக்குது, அதாவது ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் இன்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 20,000. ஆனால் லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் 50,000 இருக்குது. நம்மக்கிட்ட இந்த அதர் பிஸ்னஸில் 27 ப்ராஃபிட் இருந்ததுனாலும், இன்கம் இருந்தாலும் நம்ம இந்த லாஸை வந்து செட் ஆஃப் பண்ண முடியாது. பிகாஸ் ஸ்பெக்குலேஷனோட லாஸை ஸ்பெக்குலேஷன் இன்கம் பிஸ்னஸில் தான் நம்ம பண்ண முடியும். அப்போ இந்த இன்கம் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் 20,000, இந்த அளவுக்கு தான் இந்த லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸை நம்ம செட் ஆஃப் பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் 30,000 நம்ம கேரி ஃபார்வர்ட் தான் பண்ணணும். ஓகேவா, இங்கே 27,000 பிஸ்னஸ் இன்கம் இருந்தாலும் நம்ம அந்த பேலன்ஸ் 30,000 செட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்பெக்குலேஷன் லாஸை ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸில் தான் பண்ணணும். அப்போ வெறும் 20 தான் நம்ம பண்ண முடியும். அப்போ அந்த பேலன்ஸ் 30 டு பி கேரி ஃபார்வர்ட். பாருங்கள், லாஸ் ஃப்ரம் ஸ்பெக்குலேஷன் பிஸ்னஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் 30,000. ஓகேவா, எஸ். இப்போ வந்து கேபிட்டல் கெயின்
கேபிட்டல் கெயின் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினாக இருந்துச்சு. இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இருக்கு இல்லையா, இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸை நம்ம செட் ஆஃப் பண்ணலாம். லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் மட்டும்தான் செட் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிறது இங்கே ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் தான். அதனால் நம்ம லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் இதை செட் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்போ 68,000 லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், அதில் இந்த ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் 27,000 செட் ஆஃப் பண்ணலாம். ஓகே, அப்போ பேலன்ஸ் பார்த்திங்கன்னா 41,000. புரிஞ்சுதா? ஒரு வேளை இங்கே லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் இருந்தது அப்படின்னா அதை லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினில் தான் பண்ண முடியும், ஷார்ட் டேர்மில் பண்ண முடியாது. ஓகேவா? இப்போ இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 45,000, இந்த 27,000, இந்த 41,000. ஓகே, இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். ஓகே, எஸ் பாருங்கள், 1,13,000. ஓகே, டோட்டல் கிராஸ் டோட்டல் இன்கம் இஸ் 1,13,000. புரிஞ்சுதா இது? மிஸ்டர் அசோக் gross total income is rupees 5 lakh and he has made the following donations. Compute his total income for the previous year 22-23. பார்த்திங்கன்னா அசோக்கோட கிராஸ் டோட்டல் இன்கம் 5 லேக்னு கொடுத்துருக்காங்க. அவர் பார்த்திங்கன்னா நிறைய டொனேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதோட லிஸ்ட்டு பாருங்கள். ஆஃப்ரிக்கா ஃபண்ட் 10,000, நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட் 30,000, டொனேஷன் டு அப்ரூவ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் 25,000, donation to temples for repair 35,000, donation to the municipal corporation for family planning 28,000. பார்த்திங்கன்னா கொடுத்துருக்க டொனேஷன்ஸ் எல்லாமே 80Gயில் நமக்கு குவாலிஃபை ஆகும். 80G பொறுத்த வரைக்கும் நமக்கு 3 கிளாஸிஃபிகேஷனில் நம்ம வந்து இந்த டிடக்ஷனை கிளைம் பண்ணுறோம். லிஸ்ட்டு ஏ, லிஸ்ட்டு பி, லிஸ்ட்டு சின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கா ஃபண்டோ நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபண்டோ லிஸ்ட்டு ஏயில் வந்து நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ண முடியும். அண்ட் இந்த டொனேஷன் டு அப்ரூவ்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கட்டும், டொனேஷன் டு டெம்பிள்ஸாக இருக்கட்டும், அண்ட் டொனேஷன் டு முனிசிபல் கார்பரேஷன் ஃபார் ஃபேமிலி பிளானிங், இது மூணும் லிஸ்ட்டு சியில் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். லிஸ்ட்டு ஏ பொறுத்த வரைக்கும் 100% அப்படியே நம்ம டிடக்ஷனாக எடுத்துக்க முடியும் 80Gக்கு. அண்ட் இதுக்கு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு சிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு இருக்க ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ ஆர் த ஆக்சுவல், அதில் விச்செவர் இஸ் லெஸ்ஸை வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். ஓகே, எஸ் இப்போ வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்றதெல்லாம் பார்க்கலாம். எஸ் பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஆஃப்ரிக்கா ஃபண்டு பொறுத்த வரைக்கும் 100% பாருங்கள். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றது நமக்கு 5 லேக்கு. ஓகே, அது வந்து நமக்கு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் வச்சு தான் லிஸ்ட்டு சியில் எவ்வளோ அமௌண்ட் குவாலிஃபை ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றது என்ன அப்படின்னா கிராஸ் டோட்டல் இன்கமில் எல்லா டிடக்ஷன்ஸையும் நம்ம மைனஸ் பண்ணிடணும். ஐ மீன் நிறைய டிடக்ஷன்ஸ், அதாவது 80Cலேருந்து 80U வரைக்கும் இருக்க எல்லா டிடக்ஷனையும் மைனஸ் பண்ண பிறகு அதுக்கப்புறம் இந்த 80Gயை நம்ம கம்ப்யூட் பண்ணணும். அதுக்காகத்தான் நமக்கு இந்த என்ன கொடுத்துருக்காங்க, அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்ன்றதை நம்ம அசர்டைன் பண்ணணும். பட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் வெறும் 80Gயில் தான் டிடக்ஷன் இருக்குது, மீதி எந்த டிடக்ஷனும் இல்லை. அதனால தான் நம்ம கிராஸ் டோட்டல் இன்கம்மையே இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம், அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம்மாக எடுத்தாச்சு. ஒருவேளை மற்ற செக்ஷன் படி இங்கே டிடக்ஷன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் மைனஸ் பண்ண பிறகு கிராஸ் டோட்டல் இன்கம்லேருந்து வர அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் சொல்லணும். பட் இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு மற்ற எந்த ஒரு டிடக்ஷனும் இல்லாததுனால வெறும் கிராஸ் டோட்டல் இன்கம்மையே நம்ம அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டல் இன்கம் சொல்லியாச்சு. ஓகேவா? எஸ். இப்போ 80Gயில் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா லிஸ்ட்டு ஏயில் குவாலிஃபை ஆகிறது இந்த ஆஃப்ரிக்கா ஃபண்ட் 10,000, அப்படியே 100% குவாலிஃபை ஆகுது. அப்போ 10,000. நெக்ஸ்ட்டு நேஷ்னல் ஸ்போர்ட்ஸ் ஃபண்ட், இதுவும் 100% குவாலிஃபை ஆகுது. அப்போ இதுவும் 30,000. அப்போ 10 + 30 40,000 லிஸ்ட்டு ஏ படி நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். இப்போ லிஸ்ட்டு சியோடது பார்த்திங்கன்னா 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஆர் த ஆக்சுவல் அமௌண்ட், இதுதான் ஆக்சுவல் 25, 35, 28. ஓகே, இது மூணுமே லிஸ்ட்டு சி சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வருதோ அதுதான் ஆக்சுவல். பாருங்கள், அட்ஜஸ்டட் கிராஸ் டோட்டலில் 10%ன்றது 5 லேக்கில் 10% போட்டோன்னா 50,000. அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 88,000 வருது. இப்போ இது ரெண்டுத்தில் எது லெஸ் அப்படின்னு பார்த்தா 50,000 தான் லெஸ். அந்த அமௌண்ட்டு தான் இப்போ நம்ம வந்து குவாலிஃபைடுன்னு சொல்ல போகிறோம். ஆனால் இதுலேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், குவாலிஃபையிங் அமௌண்ட்டு 50,000. இதில் வந்து
நம்ம என்ன பண்ணுவோம்னா 50% வந்து நம்ம எடுக்கணும். இதில் வந்து நம்ம பார்த்துட்டு இதில் வந்து ஃபுல் அமௌண்ட் இந்த 50,000 நமக்கு குவாலிஃபை ஆகாது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த 10% ஆஃப் ஜிடிஐயும் அப்புறம் இந்த ஆக்சுவல்லையும் கண்டுபிடிக்கிறோம். அதில் எது லெஸ்ஸுன்றதை பார்த்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இதில் வந்து இந்த ஃபேமிலி பிளானிங்க்கு டொனேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது மட்டும் 100% அப்படியே ஃபுல்லாக குவாலிஃபை ஆகிடும். ஓகே, 100% அப்படின்றதுனா இந்த 50,000ல் இந்த 28,000 அப்படியே நம்ம குவாலிஃபைடுன்னு சொல்கிறோம். ஓகேவா, ஃபேமிலி பிளானிங் 28,000, அந்த பேலன்ஸ் அமௌண்ட்டில் 50% தான் குவாலிஃபை ஆகும். அப்போ இந்த 50,000ல் 28 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் எவ்வளோ வருது? 22,000 வருது. அந்த ஓகே, அந்த 22ல் 50% போட்டோம்னா 11,000. அப்போ 28 + 11 39,000 தான் இந்த லிஸ்ட்டு சியில் நமக்கு குவாலிஃபை ஆகிற அமௌண்ட். புரியுதா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது 10% ஆஃப் அட்ஜஸ்டட் ஜிடிஐ, ஆக்சுவல், அது ரெண்டுத்தில் எது லெஸ்ஸோ அதை எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த ஃபேமிலி பிளானிங் இருந்ததுன்னா அதுக்கு 100% கொடுத்துட்றோம். அதாவது இந்த 50,000ல் 100%. ஓகே, அந்த 28,000 பாருங்கள், இது 28 இல்லையா, அது அப்படியே 100%. அப்போ இந்த 50ல் 28 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 22, அதில் வந்து 50% தான். அப்போ 11,000, மொத்தம் 39,000 குவாலிஃபை ஆகுது. அப்போ மொத்தம் ஜியில் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 + 39 எவ்வளவு? 79,000. 80 ஜி படி நமக்கு குவாலிஃபை ஆகுது. ஓகே, எஸ். இப்போ வந்து கிராஸ் டோட்டல் இன்கம் 5 lakh தெரிஞ்சு போச்சு. அப்போ அதில் வந்து நம்ம 80 ஜியில் டிடக்ஷன் 79,000. அப்போ பேலன்ஸ் எவ்வளவு டேக்ஸபிள் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 lakh - 79, 4,21,000 தான் டேக்ஸபிள் இன்கம். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கு இல்லையா? எஸ். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஏதாவது சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.